மலருக்கும் மலருக்கும் மனம் முடிக்கிற வேலையை யார் பண்றான்னா தேனீக்கள் தான். தேனீக்கள் இல்லைன்னா இந்த மனித இனமே அழிஞ்சிருவோன்ற அளவுக்கு விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி படி சொல்லிட்டு இருக்காங்க. பூ பூக்கிறப்ப ஆணும் பெண்ணும் இருக்கும். ஆண் பூவில் மகரந்தம் இருக்கும், பெண் பூவில் மதுரம் இருக்கும். இந்த ஆண் பூவில் உள்ள மகரந்தம் பெண் பூவில் போய் சேர்ந்தாதான் அந்த பெண் கருவூட்டலாகி காயாகும். இல்லாட்டினா மலடாகி கீழே உதிர்ந்துரும். அந்த மாதிரி மலடாகாம எல்லா பெண் பூவையும் காயாக்கக்கூடிய வேலையை யார் பண்றாங்க அப்படின்னா தேனீக்கள் தான். தேனீக்களோட பெட்டி வச்சோம்னா அந்த தேனீக்களை அடிக்கடி தொந்தரவு பண்ணக்கூடாது. அதுதான் முக்கியமான வேலையே. டெய்லி போய் திறந்து பார்த்து அதை தொந்தரவு கொடுக்க கூடாதுன்றதான் இதுல உள்ள வேலை. அப்ப தேனீக்களை நம்ம கவனிக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா உழைப்பு இல்லாத ஒரு தொழில். நிறைய இடங்கள்ல சொல்றது தேனி வளர்ப்பு மாதிரி ஒரு தொழில் உலகத்திலே கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன ஒரு அறிவு உள்ள ஜீவன் என்னுடைய வாழ்க்கையை பெரிய அளவுல மாத்தி கொடுத்தது. ஏன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா அந்த தேவதைகள் மட்டும்தான். 2016-17 எல்லாம் கணக்கெடுக்கிறப்ப 21,000 பேர் தேனி வளர்ப்பு தொழில் பண்ணி அதை பாத்தீங்கன்னா செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது மிகப்பெரிய ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலும் கூட.